Hi guys, welcome to my YouTube channel, The Great Indian Roamer. என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ ஒரு ட்ரெயின் வீடியோவாக பண்ணணும்னு எனக்கு ஆசை. ஏன்னா நான் சின்ன வயசுலேருந்து ஒரு ட்ரெயின் ஃபேனர். அதனால தான் என் வீடியோட இன்ட்ரோ கூட ஒரு மெட்ரோ ட்ரெயின்லேருந்து ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம ஒரு இம்பார்ட்டன்ட் ஜேர்னி பண்ண போகிறோம். அது எங்கேருந்து பண்ண போகிறோங்கிறத கொஞ்சம் நேரத்தில் நீங்களே இந்த வீடியோலேருந்து பார்ப்பீங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஆமாம் கைஸ், நம்ம சென்ட்ரல் ரயில்வே ஸ்டேஷனுக்கு தான் வந்திருக்கோம். எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல். இங்கேருந்து தான் நம்ம ட்ரெயின் இன்றைக்கி vlog ஸ்டார்ட் பண்ண போகிறோம். வாங்க ஸ்டேஷனுக்குள்ளே போய் எந்த ட்ரெயினுங்கிறத காமிக்கிறேன். இதானா எனக்கு இது ஃபர்ஸ்ட் வீடியோங்கிறதுனால ப்ராப்பரான ஆடியோ எக்யூப்மெண்ட்ஸ்லாம் எடுத்துகிட்டு வரல. ஸோ வீடியோ தனியாக ஆடியோ தனியாக தான் பண்ணியிருக்கேன். ஸோ என்னை எல்லோரும் சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு நம்புகிறேன். என்னோடய வீடியோஸ் ஃபுல்லாகவே ட்ராவல் vlogging அண்ட் டெய்லி டே டு டே vlogging-ஆக தான் இருக்கும். இதுதான் கைஸ் சென்ட்ரல் ஸ்டேஷனோட சைடு என்ட்ரன்ஸ். சென்ட்ரல் ஸ்டேஷனுக்கு 2 என்ட்ரன்ஸ் உண்டு, மெயின் என்ட்ரன்ஸ் அண்ட் சைடு என்ட்ரன்ஸ். மெயின் என்ட்ரன்ஸ் நிறையா பேர் பார்த்துருப்பீங்க, ஏஸ்தட்டிக்காக இருக்கும். இதுதான் சைடு என்ட்ரன்ஸ். இது மூர் மார்க்கெட் காம்ப்ளெக்ஸ்லேருந்து அப்படியே போகிறதுக்காக இந்த வழி யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்படி போனீங்கன்னா நேராக பிளாட்ஃபார்ம் 11லேருந்து எல்லா பிளாட்ஃபார்ம்ஸ்க்கும் நீங்கள் ஆக்சஸ் பண்ணிக்கலாம். ஸ்ட்ரெயிட்டாக போனீங்கன்னா இங்கே ஃபுட் ஸ்டால்ஸ் எல்லாமே இருக்கும். இதோ அங்கே இருக்க பாருங்கள், அந்த டிஸ்பிளே போர்டு தான் எந்தெந்த ட்ரெயின்ஸ் எந்தெந்த டைமுக்கு அரைவல் ஆகுது, டிபார்ச்சர் ஆகுதுங்கிறத டிஸ்பிளே பண்ணும். நாம் போக போகிற ட்ரெயின் இந்த டிஸ்பிளே போர்டில் தான் இருக்குது. 20601 போடி நாயக்கனூர் சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இது ஒரு லேட்டஸ்ட்டான எக்ஸ்பிரஸ், அதாவது ரீசெண்டாக இன்ட்ரடியூஸ் பண்ணது தான். இது சென்னையிலேருந்து போடி நாயக்கனூர் வரைக்கும் போகுது. நம்ம போடி நாயக்கனூர் வரைக்கும் போக போகிறதில்ல, நம்ம மதுரை வரைக்கும் ஒரு ஃபங்க்ஷனுக்காக போக போகிறோம். வாங்க ட்ரெயினில் போய் என்னென்ன இருக்குதுன்னு பார்க்கலாம். இந்த இடம் பார்த்தீங்களா, இதுதான் நம்ம சென்ட்ரல் ஸ்டேஷனோட ஒரு அசம்பிளி பாயிண்ட் மாதிரி சொல்லலாம். இந்த இடத்துல தான் மோஸ்ட்லி எல்லோரும் வந்து அசம்பிள் ஆவாங்க. இதோ என் லெஃப்ட்டில் இருக்கிறது தான் கிளாக் ரூம். கிளாக் ரூம்னா என்னென்னு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். உங்கள் லக்கேஜஸ் இங்கே ட்ராப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் கழித்து வந்து கூட எடுத்துக்கலாம். ஸோ அப்படியே கிளாக் ரூம்லேருந்து நேராக போனோன்னா அங்கே நிறையா உங்களுக்கு இந்த ஃபுட் ஸ்டால்ஸ்லாம் இருக்கும். வெஜிடேரியன் ஃபுட் ஸ்டால்ஸ், நான் வெஜிடேரியன் ஹோட்டல்ஸ் எல்லாமே இருக்கும். நான் இப்போ நைட்டு டின்னருக்கு தான் ஏதாவது வாங்கலான் இருக்கேன். ப்ராபப்ளி இங்கே இருக்க வெஜிடேரியன் ஹோட்டலே ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்பேன். இல்லைனா பிளாட்ஃபார்மில் தான் போய் வாங்கணும். என்ன இருக்குதுன்னு போய் பார்ப்போம், கேட்போம். வாழைப்பழம் இருந்தால் கூட ஓகே தான், பட் என்ன இருக்குதுன்னு கேட்டு பார்ப்போம். சொன்ன மாதிரி தான் கைஸ், ஒரே ஒரு வாழைப்பழம் தான் இன்றைக்கி டின்னர். மோஸ்ட்லி இதுவே போதும்னு நினைக்கிறேன். மதுரை போகிற வரைக்கும் தாங்கும். மதுரையில் போய் நல்லா சாப்பிட்டுக்கலாம். ஆச்சு கைஸ், அந்த டின்னரே நமக்கு போதுமானதாக இருந்தது. இப்போ இங்கேருந்து நம்ம நேராக பிளாட்ஃபார்முக்கு போவோம். பிளாட்ஃபார்ம் 4 தான் நம்ம ட்ரெயின் இருக்குது. போகிற வழியில் மற்ற பிளாட்ஃபார்ம்ஸில் என்ன ட்ரெயின் இருக்குதுன்னு அப்படியே ரசிச்சுட்டே போகலாம். மோஸ்ட்லி பிளாட்ஃபார்ம் 4 போனோன்னா இங்கேருந்து வந்துட்டு ரைட் திரும்பணும். ஒரு சின்ன பேசேஜ் மாதிரி இருக்கும். அந்த பேசேஜில் ரைட் திரும்பினீங்கன்னா நேராக பிளாட்ஃபார்ம் 5, பிளாட்ஃபார்ம் 4, 3, 2, 1ன்னு எல்லாத்துக்குமே போயிடலாம். நான் சொன்ன பேசேஜ் இது தான். ஸோ வே டு பிளாட்ஃபார்ம் 6 and 7ன்னு போட்டிருக்கு. என்ன ட்ரெயின் நிற்குது? தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ். ஸோ சென்னையிலேருந்து கிளம்பக்கூடிய ஒன் ஆஃப் த ப்ரீமியம் ட்ரெயின்ஸ் இது. இந்த ட்ரெயினில் நீங்கள் என்றைக்கு டிக்கெட் புக்கார் அன்னிலேருந்தே உங்களுக்கு வந்து வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடிய ஒன் ஆஃப் த ட்ரெயின்ஸ் இது. சென்னையிலேருந்து நம்ம கேபிட்டல் சிட்டியான நியூ டெல்லிக்கு போகிறதுக்கு ஒன் ஆஃப் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ட்ரெயின்ஸ் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸும் ஜிடி எக்ஸ்பிரஸும் தான். இன்றைக்கி என்னதான் ராஜ்தானி, டொரண்டோ, கரீப் ரத்னு நிறையா ட்ரெயின்ஸ் வந்தாலும் தமிழ்நாடு எக்ஸ்பிரஸ்க்கு இருக்கிற ப்ரீமியம்னஸையும் அந்த ட்ரெயினுக்கு கொடுக்குற ப்ரையாரிட்டியும் அடிச்சிக்கவே முடியாது. ஸோ வாங்க நம்ம அப்படியே நம்ம பிளாட்ஃபார்ம் 4க்கு போவோம். டைம் இப்போ தான் 9:54 ஆகுது. நம்ம ட்ரெயின் 10:30 தான் எடுக்கிறாங்க. போய் நம்ம கோச் காம்போசிஷன், அதுக்கப்புறம் என்ன லோக்கோ யூஸ் பண்ணுறாங்க எல்லாத்தையும் பார்ப்போம். கைஸ், ஒன்று கவனிச்சிங்களா, இங்கே இருக்கிற எல்லா ட்ரெயினுமே ஷண்டிங்க்கு டீசல் லோக்கோஸ் தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி டீசல் லோக்கோஸ் இன்னும் கொஞ்சம் நாளில் இந்தியன் ரயில்வேஸ்லேருந்தே எடுத்துருவாங்க. பிகாஸ் மோர் தேன் 90% ஆஃப் த ரூட்ஸ் எலக்ட்ரிஃபை பண்ணிட்டாங்க. ஸோ அதனால இந்த டீசல் ட்ரெயின்ஸ் எல்லாம், இந்த டீசல் லோக்கோஸ்லாம் மோஸ்ட்லி இந்த மாதிரி ஸ்டேஷன்ஸில் ஷண்டிங் பண்ணுறதுக்கு மட்டும்தான் இப்போதைக்கு யூஸ் பண்ணிகிட்டு இருக்காங்க. இந்த ட்ரெயின் நம்ம போகிற ட்ரெயின் போகிறதும் ஒரு டீசல் லோக்கோ லைன் தான். பட் நம்மளால் அதை மதுரை டு போடி நாயக்கனூர் பார்க்க முடியாது. மேபி நெக்ஸ்ட் டைம் நம்ம வீடியோவில் அதை காமிக்க ட்ரை பண்ணுறேன். இப்போ நம்ம ட்ரெயினில் என்னென்ன கோச்சஸ் இருக்குதுன்னு போய் பார்ப்போம். இதோ லக்கேஜ் வேன் இருக்குது, கார்ட் வேன் இருக்குது. இதுதான் கார்ட் வேனுன்னு சொல்லுவோம். இதுதான் நம்ம ட்ரெயினோட பேர், ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ். இந்த ட்ரெயின் முன்னாடி எம்ஜிஆர் சென்னை சென்ட்ரல் டு மதுரை ஓடிக்கிட்டு இருந்தது. அப்புறம் மதுரை டு போடி நாயக்கனூர் ப்ராட்கேஜ் லைன் போட்டப்புறம் இந்த ட்ரெயினை போடி நாயக்கனூர் வரைக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணிட்டாங்க. இதோ பார்த்தீங்களா, ஃபஸ்ட்டு ஜென்ரல் சிட்டிங் கோச், தீன் தயாளு கோச்னு சொல்லுவாங்க. இதுவும் இந்த ட்ரெயினில் இருக்குது. மீதி நம்ம ஃப்ரண்ட்டில் போய் பார்ப்போம் என்னென்ன கோச்சஸ் இருக்குதுன்னு. இது மோஸ்ட்லி ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸுங்கிறதுனால மோஸ்ட் ஆஃப் த கோச்சஸ் ஏசி தான் இருக்கும். இதோ
ஃபஸ்ட்டு HA1 இருக்குது. HA1னா எல்லாருக்கும் HA1னா ஃபஸ்ட் டயர் கம் செகண்ட் டயர் ஏசி. ஃபஸ்ட் டயர் ஏசி செகண்ட் டயர் ஏசினா எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். அதுதான் HA1. ஸோ மோஸ்ட் ட்ரெயின்ஸில் வந்து H1 A1 தனித்தனியாக இருக்கும். இப்போ வர சில ட்ரெயின்ஸில் HA1னே இருக்குது. அடுத்து வாங்க செகண்ட் டயர் ஏசி பார்ப்போம். இதான் கைஸ் A1. A1லேருந்து A3 வரைக்கும் இருக்குது. இது தேர்ட் டயர் ஏசி. B1லேருந்து B7 வரைக்கும் இருக்குது. நம்ம இதில் போகிறதில்ல. நம்ம இன்றைக்கி ஸ்லீப்பரில் தான் ட்ராவல் பண்ணுறோம். ஏன்னா டிக்கெட் கிடைக்கல. தட்கலில் போடும்போது ஸ்லீப்பர் தான் கிடச்சிது. வாங்க ஃப்ரண்ட்டில் என்ன தான் பேர் ஏசி சூப்பர் ஃபாஸ்ட் எக்ஸ்பிரஸ்னு வச்சாலும் இந்த ட்ரெயினில் ஸ்லீப்பர் கோச்சஸும் இருக்குது. S1 to S6 கோச்சஸும் இருக்குது. இப்போ வாங்க நம்ம ஃப்ரண்ட்டில் என்ன லோக்கோ இருக்குதுன்னு பார்ப்போம். டைம் பார்த்திங்கன்னா இப்போ தான் 10 ஆகுது. நமக்கு 10:30க்கு தான் ட்ரெயின் எடுப்பாங்க. அதுக்குள்ளே போய் லோக்கோ ஷாட்ஸ் அண்ட் என்ன விதமான லோக்கோ யூஸ் பண்ணுறாங்க அப்படின்னு மோஸ்ட்லி வேப் 7 தான் யூஸ் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் பார்ப்போம் என்ன லோக்கோ யூஸ் பண்ணுறாங்கன்னு. நல்ல கூட்டம் கைஸ். மேபி இன்றைக்கி வெட்னஸ்டே தான், ஆனாலுமே டிக்கெட் கிடைக்கிறது ரொம்ப கஷ்டமாக இருந்தது. ஏன்னா நாளைக்கு முகூர்த்த நாளுங்கிறதுனால மோஸ்ட் பீப்புள் இங்கேருந்து ட்ராவல் பண்ணுவாங்க. ஆமாம் கைஸ், சொன்ன மாதிரி வேப் 7 தான் யூஸ் பண்ணுறாங்க. மோஸ்ட்லி இந்த லைனில் உங்களுக்கு அப் டு ஜோலார்பேட் வரைக்கும் நான் இந்த ட்ரெயினோட ரூட்டை சொல்ல மறந்துட்டேன்ல. மோஸ்ட்லி மதுரைக்கு போகிற ட்ரெயின் வந்து எல்லாமே எக்மோர்லேருந்து கிளம்பி விழுப்புரம் திருச்சி வழியாக மதுரை போகும். ஆனால் இந்த ட்ரெயின் ஜோலார்பேட் வழியாக சேலம் நாமக்கல் வழியாக போய் திண்டுக்கல்ல ஜாயின் ஆகி அங்கேருந்து மதுரை போகுது. இதை பார்த்தீங்களா, வேப் 7 தெரியுது, பக்கத்துலேயே போகுது. அது என்ன ட்ரெயின் தெரியுதா? கோயம்புத்தூர் சதாப்தி சென்ட்ரலுக்கு வந்துட்டுருக்கான். கோயம்புத்தூர்லேருந்து மத்தியானம் கிளம்பி இதோ நம்ம கோச்சுக்கு வந்தாச்சு S1. இன்னொரு முக்கியமான விஷயத்த சொல்ல மறந்துட்டேன். இன்றைக்கி எனக்கு RAC டிக்கெட் தான் கிடச்சிருக்கு. அதனால இன்னொருத்தரோட சைட் லோயரில் ஷேர் பண்ணிக்கிட்டு தான் போகணும். பார்ப்போம் எப்படிப்பட்ட பேசஞ்சர் வராங்கன்னு. மோஸ்ட்லி சைட் லோயர்ஸில் RACயில் வரவங்க பெருசாக ஒன்றும் டிஸ்டர்பன்ஸ் கொடுக்க மாட்டாங்க. என்ன ஒரே சீட்டில் 2 பேர் அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போனோம். பரவாயில்ல, பார்ப்போம். நம்ம லக்கு இருந்தால் டிடிகிட்ட பேசி இன்றைக்கி நைட்டு ஏதாவது பெர்த்துக்கு அலாட் பண்ணுறாரான்னு பார்ப்போம். இதோ கடைசி சீட்டு தாங்க நம்ம சீட்டு 71. டைம் ஆகிடுச்சு கைஸ், 22:29 ஆகிடுச்சு. ஸோ இன்னும் 1 மினிட்டில் ட்ரெயின் எடுத்துருவாங்க. பக்கத்தில் ஏதோ சதாப்தி, கோயம்புத்தூர் சதாப்தி. இப்போ இங்கேயே வச்சு க்ளீன் பண்ணி நாளைக்கு காலையில் சென்னையிலேருந்து கோயம்புத்தூருக்கு திருப்பி கிளம்பிடும். டைம் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ட்ரெயின் எடுக்கலை. என்னென்னு பார்த்தா இன்னும் ரெட் சிக்னலில் தான் இருக்குது. சம்டைம்ஸ் இது சென்ட்ரல் ஸ்டேஷனில் நடக்கிறது காமன் தான். ஒரு 3 to 5 minutes டிலே ஆகும். இதோ அங்கே தெரியுதா, ரெட் சிக்னல்லே தான் இருக்குது. இது பிகாஸ் ப்ராப்பர் லைன் கிடைக்காது. ப்ளஸ் இன்னொரு இம்பார்ட்டண்ட்டான விஷயம் சென்ட்ரல் ஸ்டேஷனில் என்னென்னா பேரலல் ரன்னிங். அதாவது ஒரே டைமில் 2-3 ட்ரெயின்ஸ் கிளம்பும். கைஸ், நமக்கு சிக்னல் கிடச்சிருச்சுன்னு நினைக்கிறேன். ட்ரெயின் இன்னும் ஒரு 1 மினிட்டில் கிளம்பிரும். வாங்க நம்ம ஜேர்னியை ஹாப்பியாக கண்டினியூ பண்ணுவோம். இதுதான் என்னோடய ஃபர்ஸ்ட் ஜேர்னி. ஸோ அதனால் நான் நிறையா விஷயங்கள் மிஸ் பண்ணியிருப்பேன். கொஞ்சம் பேச தெரியாமல் பேசியிருப்பேன். ஐ ஹோப் என்னை எல்லோரும் அட்ஜஸ்ட் பண்ணிப்பீங்கன்னு நினைக்கிறேன். ப்ளஸ் என்னை சப்போர்ட் பண்ணிங்கன்னா நான் நிறையா கற்றுக்கிட்டு என்னோடய அடுத்து வர வீடியோஸில் எல்லாத்தையும் நான் ஆட் பண்ணி இன்னும் ஸ்பெஷலாக பண்ணுறேன். இதோ கைஸ், ட்ரெயின் கிளம்பியாச்சு சென்ட்ரல் ஸ்டேஷன் விட்டு. நாளைக்கு காலையில் 7:05க்கு மதுரை போகும். அதுக்கப்புறம் அங்கேருந்து 2 hours 9:35க்கு போடி நாயக்கனூர் போகும். இந்த ட்ரெயினோட ஒரு இம்பார்ட்டண்ட் திங் என்னென்னா, இந்த ட்ரெயினை பொறுத்த வரைக்கும் இது போடி நாயக்கனூரை சென்னையிலேருந்து கனெக்ட் பண்ண இருக்கிற ஒரே ஒரு ட்ரெயின். இந்த ட்ரெயினுக்கு ரொம்ப லிமிட்டட் ஸ்டாப்ஸ் தான் கொடுத்துருக்காங்க. சென்னைக்கு அடுத்து அரக்கோணம் கூட ஸ்டாப்பிங் கிடையாது. நேராக காட்பாடி தான். காட்பாடிக்கு அப்புறம் ஜோலார்பேட்டும் ஸ்டாப் கிடையாது. சேலம் தான். சேலம்க்கு அடுத்து கரூர், திண்டுக்கல், மதுரை. அதுக்கப்புறம் அந்த மதுரை போடி நாயக்கனூர் ஸ்ட்ரெச்சில் தான் ஆண்டிப்பட்டி, உசிலம்பட்டி, தேனி 3மே ஸ்டாப் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் ஸ்ட்ரெயிட்டாக போடி நாயக்கனூர் தான். இது ஒரு ப்ரீமியம் எக்ஸ்பிரஸ். நல்ல ப்ரையாரிட்டி கொடுக்குறாங்க. ஆன் டைம்க்கு இந்த ட்ரெயின் போயிடுது. இதுதான் கைஸ்
பிரிட்ஜ், யார்டு, இந்த ட்ரெயின்ஸ் எல்லாம் இங்கே தான் கொண்டு வந்து நிறுத்துவாங்க. இந்த இடத்துல ஒரு முக்கியமான விஷயம் சொல்லணும். அந்த பக்கத்துலேருந்து ட்ரெயின் வருது பார்த்தீங்களா, அதுதான் கொருக்குப்பேட் திருவொற்றியூர் வழியாக நார்த்துக்கு போகிற ரூட், விஜயவாடா போகிற ரூட். நம்ம லெஃப்ட்டு திரும்பி ஆவடி, திருவள்ளூர்னு அரக்கோணம் போயிடுவோம். ஸோ அதனால தான் பேசின் பிரிட்ஜ் ஒரு முக்கியமான ஜங்ஷன் சென்னைக்குள்ளே.
டீட்டெயில் எல்லாருமே ட்ரெயினில் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இந்த கோச் வந்து நம்ம ஐசிஎஃப் சென்னையில் தான் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்க. அதில் எந்த இயர் மேனுஃபேக்சர் பண்ணியிருக்காங்கன்றது மென்ஷன் ஆகிருக்கும். இது ஆன்போர்ட் ஹவுஸ் கீப்பிங் சர்வீசஸ்க்கான ஃபோன் நம்பர் இதில் இருக்கும். முக்கியமான விஷயம் சொல்ல மறந்துட்டேன் கைஸ். எனக்கு பெர்த்து கிடச்சிருச்சு. இருந்த சைட் லோயரே எனக்கு கொடுத்துட்டாங்க. எனக்கு ஆப்போசிட் இருந்தவருக்கு வந்து பக்கத்து கோச்சில் ஒரு லோயர் பெர்த் இருக்குதுன்னு சொல்லிட்டு அவர் அங்கே ட்ரான்ஸ்ஃபர் பண்ண சொல்லிட்டாங்க. ஸோ எனக்கு பெர்த்து கிடச்சிருச்சு. சைட் லோயர்லேயே ஜாலியாக போகிறேன். காலையில் திண்டுக்கல்லில் எழுந்து என்னோடய விலாகிங்கை நான் கண்டினியூ பண்ணுறேன். குட் நைட்.
மதுரைக்கு முன்னாடி போகும்போது சம்டைம்ஸ் கூடல் நகர் ஸ்டேஷனில் ஹால்ட் பண்ணிவிடுவாங்க. பிகாஸ் மதுரையில் நமக்கு ப்ராப்பராக சிக்னல் கிடைக்காதுன்னு. அதே மாதிரி தான் ட்ரெயினை ஸ்லோ பண்ணுறாங்க மதுரை ஸ்டேஷன் முன்னாடி. ப்ராபப்ளி எங்கேயோ ஹால்ட் பண்ண போகிறாங்கன்னு நினைக்கிறேன். இந்த ஹால்ட் பெருசாக ரொம்ப இம்பேக்ட்லாம் ஆகாது. பிகாஸ் இப்போ டைம் இப்போ தான் 6:50 ஆகுது. 7:05 தான் ஆக்சுவல் அரைவல் டைம் இன் மதுரை. ஸோ கொஞ்ச நேரம் இங்கே ஹால்ட் பண்ணிவிட்டு நமக்கு சிக்னல் கிடச்சோன்னே இங்கேருந்து மதுரை ஸ்டேஷனுக்குள்ளே எடுத்துகிட்டு போயிடுவாங்க. அதுக்காக தான் நிறுத்த போகிறாங்கன்னு நினைக்கிறேன். எஸ், அதுக்காக தான் நிறுத்திட்டாங்க.
இந்த ட்ரெயின் போடிநாயக்கனூர் வரைக்கும் போகிறவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஏன்னா போடிநாயக்கனூர்லேருந்து தேக்கடி, குமிளி, மூணார், கேரளாவில் நிறையா இடம், முக்கியமாக சபரிமலா எல்லாத்துக்கும் போகலாம். ஹாப்பி கைஸ், என்னோடய ஃபஸ்ட்டு vlog-ஐ சக்ஸஸ்ஃபுல்லாக முடிச்சிட்டேன். மதுரையிலையும் வந்து இறங்கிட்டேன். உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள். முக்கியமாக என்னோட கிரேட் இண்டியன் ரோமர் பேஜை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். பாய்.